சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி ராஜாங்க வீட்டு வாசல்ல வர வேகமா உள்ள இருந்து ஈஸ்வரி வருது. என்னடி தமிழ்ச்செல்வி, உன் குழந்தைய பார்த்துட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், யாரை கேட்டு ஏன் பிள்ளைய எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, யாரை கேட்கணும், அது எங்க வீட்டு பிள்ளடி, திங்கக்கிழமை ஆனா அழகர் எங்க வீட்டுல தான் இருக்கணும், பஞ்சாயத்துல சொன்னது உனக்கு மறந்து போச்சோ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, பஞ்சாயத்துல காலையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பஞ்சாயத்துக்காரவங்க மீனாட்சி வந்ததுக்கு அப்புறம் அழகரை கொடுக்கலான்னு சொன்னாங்க. நீங்க வேணுனுக்கே தான் செஞ்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமாடி வேணுனுக்கே தான் செஞ்சேன், ஏதோ பஞ்சாயத்துல தொல்லுனியாமே, ஏன் வரல எதுக்கு வரல வாக்கு மீறிட்டாக அப்படி இப்படின்னு பேசுனியாம்ல, போன இடத்துல வேலை ஏதோ இழுத்தடிச்சிருச்சு, அதுக்கு வர முடியாம போச்சு, என்னமோ வேணுனுக்கே வராம இருந்த மாதிரி தாம் தும்னு குதிச்சியாமே, பஞ்சாயத்துக்காரவ சொன்னாங்க, அதுக்காகத்தான் உன் திமிருக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்ல, அதான் அழகரை எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். இங்க பாருடி, இனிமேலு 2 பிள்ளைகளையும் பிரிஞ்சுத்தான் நீ இருக்க போற. சேது வர்றதுக்கு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், ஏன் அவன் ஐஸ்வர்யா கூட ஹனிமூன் எல்லாம் கொண்டாடிட்டு கூட இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வரலாம். அதனால வெள்ளிக்கிழமை வரைய அழகர் இங்கதான் இருப்பான். சேது எப்ப வரானோ அப்பதான் மீனாட்சியும் வருவா. மீனாட்சி வந்ததுக்கு அப்புறம் உன் குழந்தைய நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவோ, ஏய் அப்படின்னு சொல்லி தமிழ் மிரட்ட, ஏய் என்னடி குரல ஒசத்தி பேசுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஏதோ பெரிய வீட்டுக்காரவுளைன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளவு நாள் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் என் குழந்தை விஷயத்துல விளையாடணும்னு நினைச்சேன்னு வை, உனக்கு மரியாதைலாம் கிடையாது, ஒழுங்க மரியாதை என் பிள்ளைய போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, ஏய் என்னடி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, இப்பதானே சொன்னேன் உன் பிள்ளையெல்லாம் போய் தூக்கிட்டு வர முடியாது, அழகர் வெள்ளிக்கிழமை வரை இந்த வீட்டுல தாண்டி இருப்பான், உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கடி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவோ, பட்டுன்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறாங்க. தமிழ் துப்பாக்கி எடுத்து நீட்டினதும் அப்பத்தா வசந்தி ஈஸ்வரி பார்த்தா ஆடி போயிருது. ஆடி, ஏய் என்னடி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே பதறவும், என்ன நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் பயந்து போற தமிழ்ச்செல்வின்னு நினைச்சிட்டியா? ஒழுங்கா சொல்லிட்டேன், என் பிள்ளைய போய் நீ தூக்கிட்டு வரல, என் பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், மீனாட்சி அங்க இருக்கானே நீ என் மனசு கடந்து பதறிக்கிட்டு இருக்கு, இதுல அழகரை வேற யாருக்கிட்ட சொல்லாம திருட்டுத்தனமா தூக்கிட்டு வர வந்துட்டு வாய்ஸ விடாலா பேசுற, போய் என் பிள்ளைய தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க, துப்பாக்கி மேல கீழே இறக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நீ போய் குழந்தைய தூக்கிட்டு வரலைன்னு வை, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அடியே தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பதறவும், அம்மாச்சி நீங்க சும்மா இருங்க, போய் பிள்ளைய தூக்கிட்டு வா, நான் வீட்டுக்குள்ள போய் தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா நான் கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு பாக்குறேன், செத்தாலும் அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன், நான் சொன்னதுதான், போய் என் பிள்ளைய தூக்கிட்டு வா, நீயா தானே என் வீட்டுக்குள்ள வந்து யாரும் இல்லாத நேரமா பார்த்து திருட்டுத்தனமா என் பிள்ளைய தூக்கிட்டு வந்து லெட்டர் எழுதி வச்ச, இப்ப நீயே போய் என் பிள்ளைய தூக்கிட்டு வந்து கொடுக்குறியா, இல்ல 2ல 1 பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கிய தமிழ் நீட்ட ஈஸ்வரி பார்த்தா ஆடி போயிருது. ஆடி, ஏய் போடி, அவதான் சொல்றாள, போய் அழகரை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, ஈஸ்வரி பார்த்தா உள்ள ஓடி போய் வேகமா அழகரை தூக்கிட்டு வருது. அந்த பயம் இருக்கணும், அம்மா குழந்தைய வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, இங்க வசந்தி கிட்ட பார்த்தா ஈஸ்வரி அழகரை கொடுத்துருது. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இனிமேல் என்கிட்ட வந்து வம்பு விளக்குறது, தேவையில்லாம எங்களுக்குள்ள வந்து மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. அழகரு மீனாட்சி, அவரு நானு, இந்த குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ எல்லாம் தலையிட்டுக்கிட்டு இருந்தேன்னு வை, இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்து பேசலாம் மாட்டேன், வந்ததை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மிரட்டிட்டு ஆட்டோலையும் ஏறிறாங்க. ஈஸ்வரி பார்த்தா அசிங்கப்பட்டு போய் நிக்கிது. என்னம்மா பட்டுன்னு துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்ல, ஆமாடி இதை நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், மா அவளா சுட்டிருக்க மாட்டாமா, நீ அழகரை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, அடி பட்டுன்னு சுட்டு தொலைஞ்சிட்டானா என்னடி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயப்படவும், அங்க பார்த்தா அப்பத்தா தமிழ்கிட்ட, அடி உனக்கு எங்க இருந்துடி வந்துச்சு இந்த துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, அம்மாச்சி ஒன்னும் பதறாதீங்க, இது உங்க பேரன் சேதுபதி இருக்காருல்ல அவருடைய துப்பாக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அவனுடைய துப்பாக்கி உன்கிட்ட எப்படிடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி உள்ள வந்து படுத்திருந்தாருல, அவருடைய பாதுகாப்புக்காக லைசன்ஸோட எடுத்து வச்சிருந்த துப்பாக்கி,
அந்த துப்பாக்கியை மறந்து அன்னைக்கு வச்சுட்டு போயிட்டாரு. நானும் அவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், நானும் மறந்து போச்சு. இப்ப குழந்தைய வேற இவங்க தூக்கி போயிட்டாளா? நான் என்ன கேட்டாலும் கண்டிப்பா கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏதாவது வாய் சவிடால திமிரா பேசி மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதனாலதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி இந்த துப்பாக்கி இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து வச்சேன். இது இப்ப நல்லா உதவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், பொம்பளையா பிறந்து தைரியம் இல்லாம இருந்தா அம்பிட்டுதான் அம்மாச்சி. பொம்பளையா பிறந்தா மட்டும் பத்தாது, தைரியமாவும் இருக்க கத்துக்கிறணும். எப்படி இப்படி துப்பாக்கி எடுத்து நீட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, அப்புறம் பாத்தீங்கள நீங்க தான் துப்பாக்கி எடுத்து நீட்டவோ வேகமா போய் பிள்ளையை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, துப்பாக்கியை நீட்டலைன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இருந்தாலும் இந்த ஈஸ்வரிக்கு ரொம்ப தாண்டி திமிரு. அன்னைக்கு பிள்ளைய பார்க்க வந்திருந்தா அன்னைக்கு பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிவிட்டா, இன்னைக்கு நமக்கே தெரியாம பிள்ளையை தூக்கிட்டு வந்து பிரச்சனை பண்றா. அவளுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க சேது கிட்ட ஐஸ்வர்யா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குது. மாமா சென்னை வந்துட்டோம், அப்படியே இன்னொரு 2 நாள் தங்கிட்டு போலாமே, நீங்க சொன்னீங்கன்னா இருக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஐஸ்வர்யா ஏற்கனவே மீனாட்சியை கொண்டு போய் கொடுக்கணும், இதுல வேற எப்படி 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மாமா நான் சொல்ற வரத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மாமா. மீனாட்சிய மலரு கருப்பு ஆமா 3 பேர்த்துக்கிட்டையும் கொடுத்து விட்டுருங்க. நம்ம இங்க இருப்போம் மாமா. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதுவரை நம்ம தனியா எங்கேயுமே போனது கிடையாது. ப்ளீஸ் மாமா எனக்காக ஒரு 2 நாள் மாமா. நம்ம வந்த மாதிரி ஆச்சு, சென்னையில ஹனிமூன் கொண்டாடின மாதிரி ஆச்சு. என் ரேஞ்சுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க என்னை வெளிநாட்டுக்கு ஹனிமூன் கூட்டிட்டு போயிருக்கணும், சுவிட்சர்லாந்து தாய்லாந்து சொல்லிட்டு எங்கேயாவது நீங்க கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா நீங்க அப்படியெல்லாம் கூட்டிட்டு போகல. உங்களுடைய வேலை சூழ்நிலைனால சென்னைக்கு வந்திருக்கீங்க. சென்னையிலயாவது நம்ம ஹனிமூன் கொண்டாடலாமே. உங்க கூட யாரும் இல்லாம ஒரு 2 நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மாமா என்னை புரிஞ்சுக்குங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவை ஐஸ்வர்யா கட்டி பிடிக்க போது சேது பார்த்தா பட்டுன்னு ஐஸ்வர்யாவை தள்ளி விட்டுறாரு. இங்க பாரு ஐசு, நான் சென்னைக்கு வந்தது வேலை விஷயமா தான். வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு நம்ம கிளம்பத்தான் போறோம். மீனாட்சி கூட தான் நம்மளும் போக போறோம். மீனாட்சியை விட்டோ அழகரை விட்டோ தனியா இருக்கிற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு தனியா இருக்குன்னு ஆசைப்பட்டேன்னா நாங்கெல்லாம் போறோம், நீ வேணா 2 நாள் ரூம் போட்டு தங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, மாமா என்ன மாமா என் மனசை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் தனியா இருக்கணும்ன்றீங்க, என்ன மாமா பேசுறீங்க நீங்க? நான் தனியா இருக்கிறதுக்கா மாமா உங்களை நான் கல்யாணம் பண்ணேன்? என்ன மாமா உங்களுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா மாமா? எப்ப பார்த்தாலும் உங்க பக்கத்துல நான் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வந்தா கூட என்னைய விட்டு 2 அடி தள்ளி போய்கிட்டே இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு புரியவே புரியாதா? புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்களுக்கு என்ன அனுபவமா இல்ல? அந்த தமிழ்ச்செல்வி கூட நீங்க எப்படி எல்லாம் இருந்திருப்பீங்க, அதே மாதிரிதானே மாமா எனக்கு உங்க கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க, நான் தனியா இருக்கணும் பேசுறீங்க. என்னுடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு மாமா. 2 நாள் இங்க இருக்கிறோம், நீங்க சொல்றத கேட்கல, அப்புறம் அந்த ஐஸ்வர்யாவை நீங்க வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா கொந்தளிச்சு சேது கிட்ட கோபப்பட, சேதுக்கு பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல.